ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மீனே இல்லாமல் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புளி, அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 7-8 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் பழச்சாராக பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 இருந்தாவே போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீனே இல்லாமல் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் இதனுடைய சுவை வந்து நல்லாயிருக்கும். எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா அந்த எண்ணெயோடு அந்த தக்காளி இதெல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் தனியாக மிதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டே வந்து. எங்கள் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப